வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து சைவ சமயம் பற்றிய ஒரு சிறு குறிப்பை காண்போம். சைவ சமயம் சிவனை முழு முதற் பொருளாக கொண்ட சமயமாகும். சிவநெறியானது பல வேறுபாடுகளையும் சிற்சில தத்துவ வேறுபாடுகளையும் கொண்டது. சைவ சமயத்தின் காலத்தை வரையறுப்பது கடினமாகும். சைவ சமயத்தின் பிரதான குரு நந்தி தேவர் ஆவார். 63 நாயன்மார்களால் சைவ நெறி வளர்க்கப்பட்டது. சைவ ஆகமங்களில் முதன்மையானது 12 திருமறைகளாகும். சைவ உலகில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகரை 4வர் என்கிறோம். திருமந்திரத்தின் 3000 பாடல்கள் காலத்தால் முற்பட்டது. சைவத்தின் 4 பிரிவுகளாக சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம் மற்றும் தாச மார்க்கம் உள்ளன. கொலை, களவு, கள் குடித்தல், ஊன் உண்ணல், பொய் பேசுதல், சூதாடுதல் போன்ற செயல்களை பாவச் செயல்கள் என வரையறுக்கிறது சைவம். மேலும் கடவுளை வழிபடுதல், தாய் தந்தை ஆசான் அவர்களை பேணுதல், உயிருக்கு இரக்கம் காட்டுதல், உண்மை பேசுதல், செய் நன்றி அறிதல், மனித நேயம், சக மனிதனை மதித்து இனிமை காத்து வாழ்வதை புண்ணிய செயல் என கூறுகிறது. சைவ சித்தாந்த கோட்பாடுகளும் நம் வேதாந்திரி மகரிஷியின் கோட்பாடுகளுக்கு ஒத்திருப்பதை காண முடிகிறது. இந்த கருத்தை ஒத்தே வேதாத்ரி மகரிஷியும் இரண்டொழுக்க பண்பாட்டை நமக்கு வழங்கியுள்ளார்கள். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் ஆன உதவி செய்வேன் என சைவ சித்தாந்த கோட்பாடுகளின் அனைத்து சாரத்தையும் உள்ளடக்கி, இதுவே வாழ்வின் நோக்கம் அறிய நம்மை இட்டு செல்லும் என மிக எளிய முறையில நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். தொடர்ந்து திருப்பூர் சைவ சித்தாந்த சபை நிறுவனர் சிவபூஜை செல்வர் சிவத்திரு க. ஆறுமுகம் ஐயாவை பற்றிய சில வரிகள். ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக சைவ சமய நெறி பரப்புவதையே தனது சேவையாக கொண்டுள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் சமய வகுப்புகளையும் ஆங்காங்கே நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து ஆலயங்களில் உழவாரப் பணியும் செய்து வருகிறார்கள். இன்னும் தேவார, திருவாசக, திருப்புகழ் ஓதும் வகுப்புகளையும் நடத்தி வருகிறார்கள். ஐயா அவர்கள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக இசை பயிற்சியும் நடத்தி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவ பூஜை செல்வர் சிவத்திரு க. ஆறுமுகம் ஐயா அவர்களை சைவ சமயமும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் 20 நிமிடம் சிந்தனை உரை வழங்க இறை சாதனை மார்க்கம் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வேள்வி சொல்லிட்டு இருங்க, நான் கால் பண்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்,
வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ஐயா முன்னமே வந்துட்டாங்க. சைவ சித்தாந்த சபை அப்படிங்கிற நேம்ல இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு கோகோஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டீங்களாமா? லைன்ல இருக்குல்ல ஐயா? ஐயா லைன்ல இருக்கீங்க. யாரும் ரொம்ப மகிழ்ச்சி. மன்னிக்கணும் கொஞ்சம் தெரியல. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நம்ம தொடங்கலாங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல்மலை வில்லார் அருடைய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மட சிலம்படி வாழ்த்தி வணங்குவம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரும்பணும். குருவருடையும் திருவருடையும் துதித்து வணங்கி அழுதரும் உயங்கு பூன்மலை வள்ளியின் தாயார் சமேத திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் எமையாளும் சண்முகநாத பெருமானின் கமலமலர் பாதத்தில் அடியேன் சண்புகுந்தும் அருமையான வேதாத்ரி மகரிஷி மகா சமாதி தினமான இன்று உலக அமைதி கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி வரும் இறை சாதன மார்க்க அமைப்பின் நிறுவனர் திரு இறைமதன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும், இந்த சிறப்பான கருத்தரங்கத்தில் பங்கேற்று உரையாற்றி வரும் அத்துணை பெரியோர்களுக்கும் அடியேனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காணொளி மூலமாக இதனை காணும் அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக அமைதியும் சைவ சமயம் என்ற தலைப்பின் கீழே நான் குருவருளும் திருவருளும் துணை கொண்டு பேச இருக்கின்றேன். உலக அமைதியும் சைவ சமயத்தையும் பிரித்தே பார்க்க முடியாது. சைவ சமயத்தினுடைய முக்கிய கோட்பாடே அந்த உலக அமைதியை நமக்கெல்லாம் சொல்ல வந்ததுதான் சமயம். உலகத்திலே பல சமயங்கள் மதங்கள் உள்ளன. குறிப்பாக நமது பாரத தேசத்திலே நிறைய சமயங்கள்லாம் உண்டு. இந்த சமயங்களை பெரியவர்கள்லாம் இரண்டே ரெண்டு சொற்களில் அடக்கி விடுவார்கள். ஒன்று உடன்பட்டன, மற்றொன்று உடன்படாதன. அதாவது வேதங்களுக்கு உடன்பட்டன ஒரு சமயங்கள், உடன்படாதன மற்றொரு சமயங்கள். ரெண்டு சொற்களிலே நாம் அடக்கி விடலாம் இந்திய தத்துவ கோட்பாட்டை. அந்த வகையிலே சைவ சமயம் வேதத்திற்கு உடன்பட்ட தலையாய சமயம், மிக பழமையான சமயம். அத்தகைய சமயமானது, சமயம் அப்படின்ற ஒரு சொல்லே பக்குவம்னு அர்த்தம். சமைத்தல் அப்படின்னு சொல்லுவோம், பக்குவப்படுத்துதல். உணவை பக்குவப்படுத்தி உண்டால் அது நல்ல ஒரு சத்தை நமக்கு கொடுத்து உடம்பு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவதை போல உயிரை பக்குவப்படுத்த வந்ததுதான் நம்மளுடைய சமயங்கள் எல்லாம். அதுல தலையாய சமயம் என்று நமது பாரத தேசத்திலே நீண்ட கால வரலாற்றினை உடையது சைவ சமயம். அத்தகைய சைவ சமயம் வேதங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த வேதங்கள் 4 அனைவரும் அறிந்த ஒன்றே.
அந்த வேதங்கள் பொது என்று சொல்வார்கள். அதாவது பொது அப்படின்னு சொன்னா உலகத்தவர்கள் அனைவருக்குமாக பொதுவாக சொல்லப்பட்ட நூல்கள். வேதம் அப்படின்ற சொல் எப்படி வந்ததுன்னா வித்து கூட்டல் அம். வித்து என்றால் அறிவு, அறிவு சார்ந்த நூல்கள். இந்த அறிவு சார்ந்த நூல்களை யார் கொடுத்துக்க முடியும்? பேரறிவாளரான இறைவன். இறைவன் அருளியது என்பதுதான் நமது சமயத்தினுடைய முக்கிய சாராம்சம். அத்தகைய இறைவன் வேதங்கள் பரபிரம்மம் என்று சொல்லும், ஆகமங்கள் சிவபரம்பொருள் என்று சொல்லும். இறைவனுக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை, ஆனா பெரியவர்கள் அதுக்கு ஒரு பெயரை வைத்தார்கள். அத்தகைய வேதங்களினுடைய சார அம்சத்தை எல்லாம் திரட்டினால் அதை பிற்காலத்தில் அந்த முனிவர் பெருமக்கள் உபநிடதங்களாக செய்தார்கள். அந்த உபநிடதங்களுடைய சாரங்கள் தான் வேதாந்தம் என்று சொல்லப்படும். வேதத்தினுடைய அந்தம், வேதம் நிறைவாக என்ன சொல்ல வருகின்றது அப்படி சொல்ல வேதாந்தம். அந்த வேதங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் சிறப்பாக மொத்தமாக தொகுத்து சிவபெருமான் அருளி செய்தார். சிறப்பாக தொகுத்தல், அதைத்தான் சிவ ஆகமங்கள் என்று பேர். வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் முன்பு அருளி செய்தவன் சிவபெருமான் என்று நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்களுடைய ஞான வாக்கு. அத்தகைய வேதம் பொதுவில் உள்ளவர்களுக்கு, ஆகமங்கள் பக்குவர்களுக்கு என்று சொல்வார். பக்குவப்பட்டவர்களுக்கு மேலும் பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் அருளை செய்தது. இந்த ஆகமங்களை 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். கிரியா காண்டம், ஞான காண்டம் என்று சொல்லுவோம். இந்த கிரியா காண்டம் என்ன சொன்னா கும்பாபிஷேகம் செய்வது, கோயிலை நிர்மாணிப்பது, இப்படி அது சொல்லும். கிரியை முறைகளிலே பூஜை முறைகள், பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் எடுத்து சொல்வது. அடுத்த முக்கியமான பிரிவு ஞான காண்டம் என்பது சொல்வது. அதுதான் மிக முக்கியமானது. அந்த ஞான காண்டம் இதெல்லாம் நம்ம சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது. சிவாகமங்கள் 28 அதையெல்லாம் சாராக பிழிந்து நமக்கெல்லாம் நம்மளுடைய தாய்மொழியான தமிழிலே நமக்கு பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதான் சைவர்களுடைய சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். அது தமிழிலே இருக்குது, 14 நூல்கள். இதை நமக்கு முதலில் அதுக்கு இலக்கணம் வகுத்து நூல் வடிவமாக கொடுத்தவர் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரும் சிவஞானியான மெய்கண்ட தேவநாயனார். அவர் அருளி செய்ததுதான் சைவ சித்தாந்தம். அப்ப அதற்கு முன்படி இல்லைன்னா அது காலங்காலமாக இருக்கின்றது. அன்றைக்கின்ற பழமையான நம்ம தமிழக பெருமக்கள் எல்லாம் அந்த சைவ சித்தாந்த நெறியில் நின்று மிகப்பெரிய தவத்தை செய்து இறையருளை பெற்றவர்கள். அப்படி பெற்றவர்கள் 63 நாயன்மார்கள் எல்லாம் சைவ சித்தாந்த நெறி நின்றவர்கள். அத்தகைய அந்த உயர்ந்த நெறியை நூல் வடிவமாக்கி நமக்கு ஒரு சிலபஸ் சொல்லுவோம், அது நூல் வடிவமாக்கி ஒரு இலக்கண முறையில நமக்கெல்லாம் வகுத்து தொகுத்து கொடுத்தவர் மெய்கண்ட தேவநாயனார். இதையெல்லாம் வியாசர் முனிவர் அவருடைய காலத்திலே மிக பழமையாக தொகுத்தார். அது வேதங்கள், ஆகமங்கள், சாஸ்திரங்கள், உலகில் உள்ள அத்தனை அறிவு நூல்களும் இறையருளால், இறைவனால் அருள் செய்யப்பட்டது. அத்தகைய நூலுடைய சாராம்சத்தை பிரம்மசூத்திரம் என்ற வடிவிலே வியாச முனிவர் நமக்கெல்லாம் தொகுத்து கொடுத்தார். அதுல 12 சூத்திரங்கள் உண்டு. அதனுடைய சாராம்சத்தை மிக தெளிவாக தமிழில் நமக்கு கொடுத்தவர் மெய்கண்ட தேவர். அவர் 14ஆம் நூற்றாண்டிலே நமக்கு கொடுத்தார். இதனுடைய சாராம்சங்கள் எல்லாம் தேவார திருவாசகங்கள் முழுவதுமே அதனுடைய உண்மை பொருள்கள் நமக்கெல்லாம் பொதிந்து கிடக்கின்றன. அதையெல்லாம் நான் நேரடியாக கற்று தெளிவதற்காக மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதம் என்று ஒரு அருமையாக 12 சூத்திரம், வியாச பெருமான் அருளிய மாதிரி 12 சூத்திரத்தை நமக்கு அருளி செய்து அதற்கான விளக்க உரையும் சுவாமிகள் நமக்கு செய்திருக்கின்றார். அவருடைய சீடகோடிகள் அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவரான மிக பெரும் அற்புதங்கள் நிகழ்த்திய உமாபதி சிவாச்சாரியார் உள்ளிட்ட ஞான ஆசிரியர்கள் எல்லாம் 13 நூல்கள் செய்தார்கள். அது மெய்கண்ட தேவநாயனுடைய நூலுக்கான விளக்க உரையாக 13 நூல்கள் செய்தார்கள். ஆக மொத்தம் 14 நூல்கள் நமக்கு தமிழிலே இருக்கின்றது. என்ன ஒரு செய்யுள் வடிவமாக அது இருக்கின்றது. இது மிகச்சிறந்த ஒரு இறைவன் அந்த ஞான காண்டத்தினுடைய அருளிய செய்திகள் எல்லாம் இங்கு அருமையாக விளக்கமாக சொல்லப்படுகின்றது. சைவ சமயத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இவர் இறைவன், இவரை நீ கும்பிடு அப்படின்னு பொதுவாக சொல்லி வைத்து அதை நம்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில இல்லை. இங்க லாஜிக் சொல்லுவோம், அறிவுபூர்வமாக இறைவன் ஒருவர் உளன் அப்படின்னு நிறுவப்பட்ட நூல். இறைவன் ஒருவன் உளன்,
இந்த உலகம் ஒன்று இருக்கின்றது, உயிர்கள் ஒன்று இருக்கின்றது என்ற மிக தெளிவாக அறிவுபூர்வமாக நிறுவப்பட்ட நூல் தான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம் எதன் அடிப்படையிலே ஒரு நூல் செஞ்சா ஒரு அடிப்படை வேண்டும். எதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்குன்னா சத்காரியவாதம் என்ற அந்த வாதத்தின் அடிப்படையிலே இந்த நூல் செய்யப்பட்டிருக்கு. அந்த சத்காரியவாதம் என்று ஒரு தர்க்க சாஸ்திர நூல். தர்க்கத்தின் அடிப்படையிலே இறைவன் ஒருவன் உளன் என்று நிறுவப்பட்ட நூல். இந்த நூலை ஒரு ஒரு சிறந்த ஞானாசிரியரிடம் சென்று கற்றுக்கொண்டால் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அந்த நாத்திகம் பேசுபவர்கள் அதுக்கு அடுத்து பேசவே முடியாது. அப்படி ஒரு தர்க்க ரீதியாக நிறுவப்பட்ட நூல். ஆகவே அந்த நாத்திகவாதிகள் கூட இந்த நூலை விரும்பி கேட்கக்கூடிய நூலாக அமைந்திருக்கும். ஏன்னா அது நம்ம அறிவுபூர்வமாக நிறுவப்பட்டதனால் அந்த பல கேள்விகளுக்கான விடையாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது அப்படின்னா, சைவ சித்தாந்த ஞானாசிரியரை வந்த குருமார்களை மிக அருமையாக பெரியவங்கள்லாம் போற்றுவாங்க. எப்படி போற்றுவாங்கன்னு சொன்னா, பொய்காட்டி பொய் அகற்றி போதானந்த மெய்ப்பொருளாம் மெய்காட்டும் மெய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையா குருமார்களை நம்ம இப்படி எல்லாம் துதிக்க வேண்டும். குருமார்களுடைய இலக்கணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல எது பொய் எது மெய் அப்படின்னு சொல்றவர்தான் குரு. அவர்தான் உண்மை குரு, அவர்தான் சத்குரு இல்லைங்களா? அப்ப பொய் எது மெய் எதுன்னு பல ஆன்மாக்கள் அறிந்து கொள்ளாதனாலதான் அந்த உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள், இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும். இதெல்லாம் அமைதியற்ற நிலைக்கு என்ன காரணம் சொன்னா, பொய்யது மெய்யதுன்னு தெரிந்து கொள்ளாத ஒரு நிலைதான். ஆகவே பொய்யது மெய்யதுன்னு ஒரு ஆன்மா அறிந்து கொண்டால் அந்த ஆன்மா அமைதி பெறும். தனிநபர் ஒழுக்கமே இந்த உலக ஒழுக்கம். தனிநபர் ஒருவர் அமைதி கொண்டால் அந்த உலகத்துக்கே அது மிகப்பெரிய ஒரு நன்மை வாய்க்கும். நல்லார் ஒருவர் உளரேடில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னாங்க. நல்ல தன்மை கொண்ட ஒரு ஆன்மா கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி மக்கள் இந்த நில உலகத்தில் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது. அந்த வகையிலே யாராவது ஒருத்தர் நல்ல தன்மை கொண்டு ஒரு தவத்தை இவர்கள் செய்தால் அதனுடைய பலாபலன்களை இந்த உலகமே அடையும். அதான் உண்மை. அத்தகைய அந்த தவத்தை, அந்த அமைதியை நோக்கி செய்யக்கூடிய தவத்தை நமக்கு சொல்வதுதான் சைவர்களுடைய சித்தாந்தம். அந்த தவம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று கூறப்படும். இது எப்படின்னா, இது 4 மார்க்கம் சொன்னா அந்த 4 வழியில போகிறதா அப்படின்னு கேட்டா அது அப்படி பொருள் பெறல. இது படிநிலை அப்படின்னு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். முதல்ல சரியை என்ற படி, அதற்கடுத்து ஒரு மேலான படி கிரியை என்ற படி, அதற்கும் மேலான படி யோகம் என்ற படி. இந்த 3 படியில படிநிலையில அந்த தவத்தை செய்கின்றோம். சரியை தவம் நிறைவு செய்த ஒருவர் கிரியை தவத்தை அந்த ஆழ்ந்து அந்த தவத்தை செய்ய வேண்டும். நிறைவிலே யோக தவத்தை செய்ய வேண்டும். இந்த சரியை கிரியை யோகத்தைன்னு சொன்னா அதுக்கு நம்ம நாள் போதாது. சைவ சித்தாந்தத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துல கண்டிப்பாக அதை யாராலையும் சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. ஒரு பெரிய கடலை போய் நான் அளந்துருவேன்னு சொல்லி ஒரு சின்ன குடத்தை எடுத்துட்டு போய் நான் அளந்துருவேன்னு சொன்னா அது எவ்வளவு நகைப்புக்குரியதாக இருக்குமோ அது போலத்தான். இருந்தாலும் குருவர்களும் திருவர்களும் துணை கொண்டு இயன்றவரை நான் சுருக்கமாக அதே சமயத்தினுடைய சாராம்சத்தை நான் சொல்ல இருக்கின்றேன். சைவ சித்தாந்தம் அந்த சரியை கிரியை யோகம் மார்க்கம் நமக்கு முன்பு உரையிலே சொன்ன அந்த அம்மா சொன்ன மாதிரி சரியை என்பது தாச மார்க்கம், அடிமை தாச மார்க்கம். இறைவனை தன்னுடைய தலைவனாக கொண்டு தன்னை அவனுடைய தொண்டனாக கருவது தாச மார்க்கம். அடுத்ததாக கிரியை மார்க்கம் என்பது இறைவனை தாயும் தந்தையாக பாவித்து தன்னை அவருடைய மைந்தனாக கருதுவது. அடுத்து யோக மார்க்கம் என்பது நட்பு, இறைவனை தன்னுடைய நண்பனாக கொள்வது. இதெல்லாம் சைவ சமயத்துல சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல நெறியில் நின்ற யார் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா நாயன்மார்களே நம்ம உதாரணம் சொல்லலாம். சரியை மார்க்கத்தில் நின்ற பெருமான் திருநாவுக்கரசர், கிரியை மார்க்கத்திலே ஞானசம்பந்த பெருமான், யோக மார்க்கத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் என்று சொல்லப்படும் நம்பியாரூரர், இவர்கள் எல்லாம் நின்றார்கள். இப்ப என்னன்னு சொன்னா இந்த சரியை கிரியை யோகம் இந்த 3 தவத்தை செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் இருக்கு இல்லையா, பெனிஃபிட், அந்த பயன்தான் ஞானம். ஞானமும் தனியா ஒரு தவம் எல்லாம் கிடையாது. இந்த 3 யாரு அந்த தவத்தை நிறைவாக ஆழமாக செய்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய பயன்தான் அந்த ஞானம் என்பது.
இந்த ஞானம் மெய்ஞானமாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். இந்த சைவ சமயம் நமக்கு என்ன சொல்லுது, இந்த உலகத்தவர்கள், உலகத்து ஆன்மாக்கள் அனைத்துமே நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றது. அந்த பயணம் எதை நோக்கி இந்த பயணம் அப்படின்னு சொன்னா, மெஞ்ஞானத்தை பெறுவதே ஆன்மாக்களுடைய நோக்கம். மெஞ்ஞானத்தை நோக்கிதான் அத்தனை ஆன்மாக்களும் பல பல ஜென்மங்கள் எடுத்து அது பிறவியை நோக்கி பல பிறவிகள் எடுத்து அந்த மெஞ்ஞானத்தை நோக்கி செல்கின்றது. அந்த மெஞ்ஞானத்தை பெறுவதுதான் ஆன்மாக்களுடைய முக்கிய குறிக்கோள் ஆகும். அப்ப சரியை கிரியை யோகத்தை தவத்தை செய்து அது மெஞ்ஞானத்தை பெறும். அந்த மெஞ்ஞானம் தரக்கூடிய அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வாக்காலே சொல்ல முடியாது. அதனாலதான் தட்சிணாமூர்த்தி பெருமான் அந்த மெஞ்ஞானம் பெற்ற ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை தனது இடது கரத்தில் ஒரு ஏட்டினை வைத்துக் கொண்டு வலது கரத்தில் சின்முத்திரையை காட்டி நமக்கு எல்லா வல்ல சிவபரம்பொருள் தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக ஆழமற் செல்வராக இருந்து சின்முத்திரை காட்டி சொன்னாமல் சொன்னார். அப்படி சொன்னாமல் சொன்னவரை நினையாமல் நினைப்போம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லும். இதனுடைய பொருள் நிலைகள்லாம் மிக ஆழமாக செல்லும். ஆகவே இந்த இந்த சின்முத்திரை, இந்த சின்முத்திரையும் கையில் உள்ள ஏட்டினுடைய சாரம்சம் தான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படும். இந்த சைவ சித்தாந்தத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதற்கு முன்பு இந்த பொய் மெய் அப்படின்னு எதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ள போனா தான் நமக்கு அது புரியும். அதுக்கு ஒரு பழமையான ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்லி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வருகின்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு குடியானவன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு ஏழை. அவன் விவசாய கூலி வேலை செய்து கொண்டு வந்திருந்தான். அப்படி செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு நாள் சிந்தையில் ஒன்று உதித்தது. நான் அந்த நாட்டு மன்னர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்பான், நமக்கு அது பயன்படும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் என்று கருதி அந்த நாட்டு மன்னனை போய் வணங்கி, மன்னா, தங்களுடைய கருணையினால் என்னுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், எனக்கு ஏதாவது ஒரு சிறிய உதவி செய்யுங்கள் என்று அவன் பணிந்து கேட்க, மன்னர் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். அப்புறம் சொன்னார், எனக்கு கொஞ்சம், நான் ஒரு விவசாயம் செய்கின்றேன், எனக்கு சொந்தமா கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அதுல நான் பல பயிர்கள் எல்லாம் பயிரிட்டு அதன் மூலம் இந்த வருமானத்தை வைத்து நான் ஜீவிக்க முடியும், அந்த உதவியை தாங்கள் செய்ய முடியும், எனக்கு சிறிதளவு நிலம் கொடுங்க அப்படின்னாரு. பரவாயில்ல, நான் உனக்கு தர்றேன், காலையில நீ 6 மணிக்கு நீ வா, உனக்கு தர்றேன்னு சொன்னார். சூரிய உதய வேளையில அந்த அரண்மனைக்கு வெளியிலே ஒரு அரச மரம் இருக்கின்றதல்லவா, அந்த அரச மரத்தடிக்கு காலையில 6 மணிக்கு நீ வந்து விடு என்று அவர் சொல்லுகின்றார். மறுநாள் காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்துல அந்த அரச மரத்தடி அவன் அந்த விவசாய கூலியானவன் வந்தான். மன்னர் வந்துட்டார். மன்னர் வந்து அமைச்சர்கள் சேவர்கள் எல்லாரும் வர்றாங்க. அப்ப மன்னன் சொல்றார், உனக்கு கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்டியா இல்லையா, நான் சிந்திச்சேன், இப்ப சூரிய உதய நேரம், நீ எவ்வளவு தூரம் இந்த நிலப்பகுதியில பூமியில நீ செல்கின்றாயோ உனக்கு விருப்பமான அந்த இடத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம், நீ செல்லும் தூரத்தை உனக்கு நீ சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று மன்னர் சொன்னார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். மன்னனை வணங்கி, நான் இப்பொழுதே செல்கிறேன் என்று சொல்லி அவன் அப்படி மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி ஆனோடனே பாக்குறான், பின்னாடி திரும்பி பாக்குறான், அந்த அரச மரம் ரொம்ப தூரத்துல ஒரு சின்னதா தெரியுது. ஓ, இவ்வளவு இடத்தை நான் கடந்து வந்துட்டேன், மன்னருடைய அந்த வாக்குப்படி அத்தனை இடமும் எனக்கு தரப்போகிறார் அல்லவா, அதனால நான் தான் ஒரு உலகத்திலே பெரியார் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப நினைச்சான், மன்னர் தான் சொல்லிட்டாரே, நீ செல்லும் இடமெல்லாம், எப்படி காலையில சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி வரையும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சொந்தம் என்று சொன்னதுனால நாம இன்னும் சற்று தூரம் நடந்து போய் அந்த இடத்தையும் நாம் சொந்தமாக்கி கொள்கின்றலாம் என்ற எண்ணத்தோடு அவன் பயணத்தை மேற்கொண்டு ஒரு 12 மணி 1 மணி ஆச்சு, உச்சி வேலை, நல்ல பசி. அப்ப குதிரை சேவகனாக வந்தவன் கூட வந்து, உனக்கு ஏதாவது உணவு வேணுமா, தண்ணி வேணுமான்னு கேட்கறான். எனக்கு எதுவுமே வேண்டாம், அதையெல்லாம் கொடுத்தா நேரம் வீணாகி போயிடும், அதற்குள்ள நான் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடத்தை நான் சம்பாதித்து விடுவேன் என்று சொல்லி அவன் அப்படியே சென்று கொண்டே இருக்கின்றான். மணி 4 மணி ஆச்சு. பார்த்தா கண்ணுக்கு எட்டிய தூரம் போய் அந்த மரமே தெரியல, அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட பல ஏக்கர் பல கிலோமீட்டர் தூரம் அவன் நடந்து சென்று விட்டான். இப்பொழுது மணி 4 மணி ஆச்சு. பாக்குறான், அவர் தான் மன்னர் தான் சொல்றாரு, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறாரு, இப்பெல்லாம் நம்ம நடக்க கூடாது,
ஓடலாம், முடிஞ்ச அளவுக்கு ஓடி நிறைய இடங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு பேராசையினால அவன் ஓட ஆரம்பிக்கின்றான். ஓட ஆரம்பிச்சு மணி 6 மணியை தொடங்குது. ஓடி 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 தன்னுடைய அந்த பசியினுடைய களைப்பினாலும் உடல் சோர்வினாலும் தன்னுடைய பேராசையினாலும் ஓடி ஓடி சாயங்காலம் 6 மணி அளவு வரும்போது அவன் தடால் என்று அந்த நிலத்திலே விழுந்து மாண்டும் விடுகின்றான், இறந்து போய் விடுகின்றான். அப்பொழுது அந்த கூட வந்த சேவர்கள் எல்லாம் பார்க்கறாங்க, பார்த்தா இறந்து போய் கிடக்கின்றான். அப்ப மன்னனிடம் தெரிவிக்க மன்னர் தன்னுடைய படைபட்டாளோடு வந்து அந்த இடத்தை பார்க்கின்றார். அப்போது மன்னர் சொன்னார், இவனுடைய பேராசையினுடைய விளைவு தன்னிடம் வந்தது சிறிதளவு இடம் வேண்டும் என்று கேட்டான். உனக்கு வேண்டிய இடத்தை எடுத்துக்கொண்டு சொல்லும் போதா அவனுடைய ஆசை பெருகி 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 அவன் தன்னுடைய உயிரே விடும் அளவுக்கு அவனுடைய ஆசை அந்த அளவுக்கு இருக்கின்றது. இவனை இதே இடத்தில் புதைத்து விடுங்கள் என்று சொல்லியது மட்டுமில்லாமல் அந்த மன்னர் ஒரு செய்தியை அந்த உலகத்து மக்களுக்கு அறிவிக்கின்றார். என்ன தெரியுங்களா? அந்த இடம் வேணும் இவ்வளவு இடம்னு கேட்டா அவனுக்கு இறுதியாக கிடைத்தது 6 அடி இடம்தான். அதுவே அவனுக்கு போதும் என்று அவர் அறிவிக்கின்றார். ஆகவே இந்த உலகத்துல உள்ள அத்தனை பொருள்களும் நிலம் மட்டுமில்ல, நிலத்தை நான் உதாரணமாக ஒன்றை சொன்னேன். உலகத்து பஞ்சபூதங்களிலானதுதான் இந்த உலகம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களிலான உலகத்தின் மூலம் நமக்கு உண்மையிலே இந்த ஆன்மாவுக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடியது ஏதாவது இருக்குதான்னு சொன்னா கண்டிப்பாக இல்லை. இதையெல்லாம் பொய் என்று சொன்னார்கள். பொய் அப்படின்னு சொன்னா இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்குதே இல்லாம போயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் இல்லை. பொய் என்று இந்த இடத்துல இலக்கண முறைப்படி நிலை இல்லாதன என்று பொருள். உலகத்து பொருட்கள் அனைத்துமே நிலை இல்லாதன. நிலை இல்லாததை நாம் தேடி தேடி அதை அடைவதன் மூலம் அந்த ஆன்மா ஒரு அமைதியும் பெறாது. துன்பம், துயரம், துக்கத்தில் ஆழ்ந்து கடைசியில மாண்டு விடத்தான் செய்யுமே தவிர அது ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை அந்த ஆன்மா வாழ்வது அது நிச்சயம் அல்ல என்பதைத்தான் அந்த உலகத்துல எதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் ஆச்சாரிய பெருமக்கள் சொன்னாங்க, முதல்ல குருநாதர் தான் நமக்கு பொய் எதுன்னு சொல்ல முடியும். நமக்கு தெரியாது பொய் எது மெய் எதுன்னு குருநாதர் நமக்கு காட்ட அந்த பொய்யையும் மெய்யையும் அறிந்து கொண்டு அந்த ஆன்மா முறையான தவத்தை செய்தால் நிலையான வாழ்வை அந்த ஆன்மா கண்டிப்பாக பெறும். அந்த நிலையான வாழ்வு எதுன்னு சொன்னா அதுதான் அமைதியான வாழ்வு. அமைதி நமக்கு என்ன கொடுக்கும்னு சொன்னா அது ஆனந்தத்தை கொடுக்கும். அமைதியும் ஆனந்தத்தையும் நாம் பிரிக்க முடியாது. அமைதி இருக்கிற இடத்தில் ஆனந்தம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும் என்பதை நமக்கு சமயம் மிக தெளிவாக சொல்கின்றது. நான் நிறைவிலே சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்பது அது சொன்னோம்னா அது நீண்டது ஒரு இது. சைவ சித்தாந்தத்துல 14 நூல்கள் இருக்கு. அது அடிப்படையான பேசிக் நூல், அடிப்படையான நூல் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல். அந்த நூலை மட்டும் நம்ம அதனுடைய வகுப்பெடுக்கும் போது அதுக்கான விளக்க உரை மட்டுமே 30 மணி நேரம் தேவைப்பட்டது. அப்படின்னா 14 நூல்களுக்கு நம்ம சுருக்கமா சொன்னோம்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை நாம் சுருக்கமாக நாம் அனைவரும் அதாவது ஒரு கோடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றதுன்னா முப்பொருள் உண்மையை நமக்கு சொல்கின்றது. முப்பொருள் உண்மை சமஸ்கிருத திரிபதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திரிபதார்த்தங்களை உண்மை நிலையை விளக்குகின்றது. எப்படி சொன்னா முப்பொருள் என்பது என்ன அப்படின்னு சொன்னா 3 பொருள்: பதி, பசு, பாசம் அப்படின்னு சைவ சமயம் சொல்கின்றது. இந்த பதி, பசு, பாசம் இது சமஸ்கிருதத்தில். அதாவது பதி என்பது தலைவனை குறிக்கும், தலைவன். பசு என்பது ஆன்மாக்கள், நாமெல்லாம் ஆன்மாக்கள், ஆன்மாக்களை குறிப்பது. பாசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த உலகம். இந்த 3 பொருளையும் நமக்கு அறிவு பூர்வமாக எடுத்து இயம்புகிறது. இப்படித்தான் அப்படின்னு தெளிவாக உள்ளதை உள்ளபடி இது பொய் இது மெய் அப்படின்னு தெளிவாக நமக்கு சொல்கின்றது. இதுல இப்ப பதி என்பது யாருன்னா தலைவன். யாருக்கு தலைவன் அப்படின்னு சொன்னா இந்த பசுவுக்கும் பாசத்துக்கும் தலைவன். பசு என்பது ஆன்மாக்கள், ஆன்மாக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் தலைவன் இறைவன், அவன் தான். அதனாலதான் தலைவன் சொல்றோம். அதை சமயங்கள் ஒவ்வொரு பேரும் சொல்லலாம். சைவ சமயம் சிவபரம்பொருள் சொல்லும்,
வேதங்கள் பரபிரம்மம்னு சொல்லும். அந்த வகையிலே எல்லா வல்ல இறைவன் பதி, அவன் தான் தலைவன். பசுக்கள் அப்படின்னு சொன்னா ஆன்ம கூட்டங்கள். இறைவன் ஒருவன், அவன் எப்போதும் இருக்கின்றான். அவனை யாருமே படைக்கவில்லை, அவன் எப்போதுமே இருக்கின்ற பொருள். அதனால உள்ள பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அவருக்கு சத் அப்படின்னு பேர். இறைவனுக்கு இன்னொரு பேர் சத், இன்னொன்னு சொன்னா மெய்ப்பொருள். அவர்தான் இறைவன். சரி, உயிர்கள் அப்படின்னு சொன்னா உயிர்கள் ஒன்று அல்ல, எண்ணிலி அப்படின்னு சொல்லுவோம். எண்ணற்றது, 1 2 3ன்னு எண்ண முடியாது. அது யாராலும் எண்ண முடியாத அளவுக்கு உயிர்கள் இருக்கின்றன. அதனால எண்ணிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்றாவது இருக்கு பாத்தீங்களா, பாசம் அப்படின்னா அது எதுக்கு சொன்னா, இந்த உயிர் இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, ஆன்மாக்கள் இருக்கும். ஒரு மதில் இருக்குன்னு வச்சுங்க, அந்த மதில் மேல் நாம இருக்கோம் அப்படின்னு வச்சுங்க. இந்த பக்கம் திரும்பினா பன்னீர் ஓடை, நல்ல மன வீசக்கூடிய பன்னீர் ஓடை அப்படியே ஆறாக பெரிய பன்னீர் மணக்கு போய் கொண்டிருக்கின்றது இல்லைங்களா. இந்த மதிலுக்கு இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்தோம்னு சொன்னா சாக்கடை, கழிவு நீர் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாம நடுவுல இருக்கோம். எதை சாரணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். இங்க பன்னீர் போல அருவி அந்த ஆறு ஓடிக்கொண்டிருப்பதில் அதுல நீராடினால் நமக்கு சுகம் கிடைக்கும். அது இறைவன். இறைவனை சார்ந்து போது நமக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் நாம் பெறலாம். இங்கிட்டு பாசம் என்று சொல்லிக் கொடுக்க கழிவு நீர் போதீங்களா, அந்த கழிவு நீர்ல போய் நாம குளித்தோம்னா என்ன ஆகும்னு சொன்னா அதுக்கு தக்க மாதிரி நம்மளுடைய நிலை இருக்கும். மிக கேவலமான நிலை. இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலகத்து உயிர்கள் அனைத்துமே இறைவனை சாராது இந்த கழிவு நீர் என்ற ஆணவ மலத்தை தான் எப்போதுமே சார்ந்திருக்கின்றது. ஏன்னா அந்த உயிரை ஆணவம் அனாதி காலம் தொட்டே பிணைந்து இருக்கின்றது, உயிரோடு சேர்ந்து இருக்கிறது. ஆணவத்தையும் உயிரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று இருக்கு. இதான் உண்மையான நிலை. இது நம்ம ஐயா மன்னிக்கணும் ஐயா, சொல்லுங்க ஐயா மன்னிக்கணும், கொஞ்சம் டைம். ஆமாங்க ஐயா. சரி சரி, நான் சுருக்கமா முடிச்சிடுறேங்க. அந்த வகையிலே சைவ சித்தாந்தம் சொல்வது பதி, பசு, பாசம். இந்த பதியை அடைய முடியாம நமக்கு தடுக்கிறது ஆணவம், கண்மம், மாயை என்ற அழுக்கு நம்மளை தடுக்கின்றது. அந்த அழுக்கை நீக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கான்னு சொன்னா கண்டிப்பாக இல்லை, இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப இறைவன் இந்த அழுக்கை நீக்க தயாராக இருக்கின்றார், நாம தயாராக இல்லை. அப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா, இறைவன் நம்முடைய இந்த அழுக்கை நீக்குவதற்கான, அவன் அருளை பெறுவதற்கான தகுதியை நாம் முதலில் பெற வேண்டும். அந்த தகுதியே சரியை, கிரியை, யோகம். இந்த தவத்தை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது மெஞ்ஞானம். அந்த மெஞ்ஞானம் அமைதியை தரவல்லது. அந்த மெஞ்ஞானம் தான் சச் சித் ஆனந்தம். சச்சிதானந்த சுரூபமாக சின்முத்திரை காட்டி பெருமான் இருக்கின்றார். இந்த 3 விரல்கள் ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ம் ஆன்மா. இந்த நடுவிரல் ஆன்மா. ஆன்மா இறைவனை சார்ந்தால் இந்த 3ம் தன்னை விட்டு விலகிவிடும் என்பதை மிக அருமையாக விளக்கமாக சொல்ல வந்ததுதான் நம்முடைய சைவர்களுடைய சித்தாந்தம் என்பதை சொல்லி, அருமையான இந்த வாய்ப்பை, சைவ சமயத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்க அமைப்பினுடைய நிறுவனர் திரு இறைமதன் ஐயா அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுகாரும் பொறுமையாக கேட்ட அத்தனை அன்பர்களை நான் வணங்கிக் கொள்கின்றேன். அதாவது சைவ சமயம் சொல்லும் பொறுமைதான் தவம். வள்ளுவர் சொல்வார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர். உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் சொன்னா இரு காதுகளின் வழியே நல்ல செய்திகளை நாம் கேட்பதுதான் மிகப்பெரிய செல்வம். அத்தகைய செல்வத்தை படைத்த இதனை கேட்ட அத்தனை அன்பர்களுடைய நான் வணங்கி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, விஞ்ஞான சம்பந்த பெருமான் சொல்வார், இந்த உலகத்து துயர்களெல்லாம் நீங்க வேண்டுமானால் ஒரு செய்தி உண்டு என்பதை சொல்வார். அதை நான் வாழ்த்தாக, ஞான சம்பந்த பெருமானுடைய ஞான வாழ்க்காக அதை நான் பாடியும், நிறைவாக திருமந்திரத்திலே திருமூல நாயனார் நமக்கு அருளிய அந்த வாழ்த்து செய்தியை நான் பாடி நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்கதியதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள்,
வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை நம்மிடையே சைவ சமயமும் உலக அமைதியும் என்ற தலைப்பிலே சைவத்தையும் உலக அமைதியையும் பிரித்தே பார்க்க முடியாது என்பதையும், வேதத்திற்கு உடன்பட்ட தலையாய சமயம் சைவ சமயம் என்பதையும் ஐயா மிக தெளிவாக விளக்கினார்கள். சைவ சமய நூல்களுக்கு வடிவம் கொடுத்தவர் மெய்கண்ட தேவர் எனவும் 14 நூல்கள் தமிழில இருக்கிறத பத்தியும் ஐயா சொன்னாங்க. சைவ சமயத்துல இறைவன் பற்றிய உயிர் பற்றியும் அறிவுபூர்வமா நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதையும் ஐயா மிக தெளிவா விளக்குனாங்க. உயிர் ஒழுக்கமே தனிநபர் ஒழுக்கமே உலக ஒழுக்கம் என்பதையும், சரியை கிரியை யோகம் என்ற படிநிலைகள்ல வாழ்வை நிறைவு செய்யலாம் என்பதையும் ஐயா தெளிவா சொன்னாங்க. ஒரு கதை மூலம் பேராசையின் காரணமாக உயிர் விடும் காட்சியையும் அப்படியே படம் பிடித்து நம்மள்கிட்ட காட்டினாங்க. நிலையில்லாத பொருளை தேடி அலைவதால் அமைதி கிட்டாது என்பதையும், அமைதியே ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதையும் பதி பசு பாசம் பற்றி ஐயா மிக தெளிவாக விளக்கினார்கள். இவ்வளவு சிறப்பாக உரை வழங்கிய சிவ பூஜை செல்வர் சிவ திரு க. ஆறுமுகம் ஐயா அவர்களையும், சைவ சித்தாந்த சபை அமைப்பில் இணைந்துள்ள அனைத்து தொண்டர்களையும், அவர்கள் அனைவரது அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வை